ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திலே காணப்பட்ட மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாய் வழங்கப்பட்டது. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபோது அந்த தேசத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் விலக்கிவிட்டார். அந்த பகுதியிலே வேறு ஜனங்கள் குடியேறிவிட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே குடியேறின பிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்தார்கள். அவை எல்லாவற்றையும் அந்த தேசத்து மலைகளும் மேடுகளும் ஆறுகளும் பள்ளத்தாக்குகளும் அவமானமாக சுமந்து கொண்டிருந்தது. இதை தேவன் பார்த்தார். புறஜாதியாரின் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் ஆறுகளையும் மீண்டும் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் விரும்பினார். முந்தின காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் அங்கே குடியிருந்த போது எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அந்த தேசத்தில் உண்டாயிருந்ததோ அதை பார்க்கலும் நன்மையான நாட்களை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முந்தின காலங்களில் மிக மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருந்தும் தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சரிவினாலும் சறுக்கல்களினாலும் அவமானத்தையும் நிந்தையையும் சுமந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஆண்டவர் என்றைக்கும் அவமானத்தை சுமக்கும்படி செய்கிறவர் அல்ல. தம்முடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் ஒரு நாளும் வீணாகவோ அவமாகவோ போகும்படிக்கு அனுமதிக்கிறவரோ விட்டு கொடுக்கிறவரோ அல்ல. தேவன் யாருக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அதை நிலைநிறுத்துவார். தவறுக்கு தண்டனை கொடுத்தாலும் ஆசீர்வாதத்தை யார் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அவர்களுக்கே அதை திரும்ப கொடுப்பார். மீண்டும் அதை கொடுக்கும் போது சிறப்பான நற்சீரோடு அதை வழங்குவார். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தவறு செய்கின்ற போது நாங்கள் நிந்தையும் அவமானங்களையும் சுமக்கவும் சகிக்கவும் வேண்டியது இருந்தாலும் எங்களை மீண்டும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதற்கு உம்மிடத்தில் இருக்கிற நல்ல நினைவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இழந்த ஆசீர்வாதங்களை நீர் மேன்மையாக மகிமையாக எங்களுக்கு கொடுக்கிறதற்கு விரும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிறைவேறட்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.